மனதின் தோற்றம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு போன செஷனில் புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா அதை இன்னும் தெளிவாக இப்போது விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, நம்ம ஜீவன் தான் என்ன பண்ணுது, இந்த எர்த்தோட கனெக்ஷன் ஆகி ஒரு உடல் எடுக்குதுன்னு சொன்னோம். இந்த எர்த்து தான் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம்னு சொன்னோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி வடிவம், அதோடைய அமைப்பு தான் மாயை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பின்னத்தில் புரிஞ்சுக்கணும். இப்போ மாயைங்கிறது பிரபஞ்சம், ஜீவன் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜன் கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்மளுடைய ஜீவ அணு. இப்போ இந்த ஜீவ அணுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவர் இருக்குது, எதையுமே ஈர்க்கிற சக்தி. இப்போ சந்திரன் கூட ஜீவ அணு தான். இந்த சந்திரன் என்ன பண்ணுது, பூமியை இழுக்குது. பூமியில் இழுக்கிறதுனால பூமி என்ன பண்ணுது, கீழேருந்து மேலே போகுது. சந்திரன் மேலேருந்து கீழே வருது, ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள இந்த பஞ்சபூதங்கள் இந்த ஜீவ அணுவோடு சேர்ந்து ஒன்று இணைஞ்சு இயங்குது. இயங்குறப்போ என்ன உருவாகுதுன்னா, மனம் உருவாகுது. ஸோ மனம்ங்கிறது ஒரு கூட்டு கலவை. எப்படி கூட்டு கலவை? ஜீவனும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று கலந்த ஒரு கூட்டு கலவை. ஜீவன் இங்கே இல்லை அப்படின்னா நமக்கு மனம் இல்லை. இந்த பிரபஞ்சமும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நமக்கு மனம் இல்லை. ஏன்னா தனித்தனியாகிடும், பிரபஞ்சம் தனியாகிடும், இந்த ஜீவன் தனியாகிடும். அப்போது இந்த ஜீவன் தான் என்ன இருக்குன்னா, நம்ம உடம்புல சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய நெத்தி பொட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரெண்டு கண்களுக்கு நடுவில் இருக்குது. நம்ம அந்த சுழிமுனையில் இருந்து தான் நம்ம உடம்பை என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். உடம்பு மட்டும் இல்லை, நம்ம வெளியில் பார்க்குற எல்லா காட்சிகளையும் திருப்பி உள்ளே இழுக்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் உணர்கிறோம். இது எல்லாம் இந்த சுழிமுனையிலேருந்து இந்த ஜீவானு என்ன பண்ணுது, உணருது. நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தை ஒரு 6 அடுக்காக வச்சுருக்கு, ஒரு 6 அடுக்காக வச்சுருக்கு. அதான் நம்ம ஆதாரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சுழிமுனை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பதிவு பண்ணுது. அந்த பதிவை அது இயங்க வைக்குது. உதாரணத்துக்கு நம்ம பதிவை மணிபூர சக்கராவில் 3வது சக்கராவில் அது இயங்க வச்சிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மணிபூர சக்கரம் என்னவாகுது, ஆட்டோமேட்டிக்காக சூரியன் மாதிரி பிரகாசமாக வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட நடக்கும். நம்ம செல்வந்தர் ஆகிறது, நம்மகிட்ட உள்ளதை வெளியில் காமிக்கிறது, நல்லா பகட்டாக வாழ்கிறது, பந்தாவாக வாழ்கிறது, நிறைய நகைகள் போடுறது, அரசியல்வாதியாக இருக்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மணிபூர சக்கரம். அப்போது அந்த 3வது சக்கரமும் இந்த ஜீவ அணுவும் ஒன்று கலந்தால் அந்த சக்கரமே நல்லா வேலை செய்யும். இதே மாதிரி இந்த ஜீவ அணு ஒவ்வொரு சக்கரத்தோடையும் இணையுது. அந்த சக்கரத்தோடைய தன்மைக்கும் ஆதாரத்தோடைய தன்மைக்கும் இருப்ப அந்த மனமாகுது என்னவாகுதுன்னா வெளியாகுது. ஸோ உடம்புக்குள்ளேயே உள்ள அந்த சக்கராவோடு சேர்ந்து அது ஒரு மனசை என்ன பண்ணுது, உருவாக்குது. அப்போ மனசு என்னவாகுது, 6 ஆதாரத்திலையும் 7 சக்கரங்கள்லையும் 8 விதமான உணர்வுகளையும் அது ஒன்று கலந்து மாறி மாறி விளையாடும். நீங்கள் ஒன்றை கண்ட்ரோல் பண்ண நினச்சா இன்னொன்றில் நிற்கும், இன்னொன்றில் கண்ட்ரோல் பண்ணிச்சா அது உணர்வில் நிற்கும், உள் உணர்வில் நிற்கும். ஸோ இந்த பதிவுகளெல்லாம் அழிக்கிறத தான் சொல்லுவாங்க நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மீண்டும் எப்படி விந்துலேருந்து வந்தோமோ அந்த விந்து நிலைக்கே, அதுக்கப்புறம் அந்த விந்து எப்படி உருவாச்சு, ஒரு நீரிலேருந்து உருவாச்சு, அந்த நீரோட தெளிவான ஒரு நிலைக்கு எப்போ நம்ம போகிறோமோ தெளிந்த நீரோடையா அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா முக்தி அடையிறோம். இதுதான் ஆன்மீகம் சொல்லு. முக்தி அப்படிங்கிறது மனமற்ற நிலை. முக்தி என்பது என்னது, மனமற்ற நிலை, எதுவும் மற்ற நிலை தான் முக்தி. அப்போ இந்த முக்தியை நம்ம அடையிறதுக்கு முதல்ல நம்ம புரிய வேண்டிய விஷயம், நம்மளுடைய ஜீவன்னா என்ன, நம்மளுடைய சக்தின்னா என்ன, இந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்ச பின்னாடி ஒன்று ஒன்றாக நம்மள்கிட்ட கலட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு 2வது சக்கரத்தை எடுத்துக்கிட்டோமே, நம்ம உறவுலையும் உணர்வுகள்லையும் ரொம்ப செழிப்பாக இருப்போம் 2வது சக்கரத்தில். அப்போ அந்த உறவுகள்லேருந்து பற்றட்டு இருக்கிறது.
அப்புறம் உணர்வுகளில் நம்மளுடைய உணர்வுகளே நமக்கு பற்று கொடுக்காமல் இருக்கிறது. இப்படி ஒன்று ஒன்றா விலைக்கு வர்றப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், முக்தி நிலையை நோக்கி போக முடியும். முக்தி அடைகிறதுக்கு ஒவ்வொரு மதங்கள்லையும் கோட்பாடுகள் உள்ளன. இப்போ நம்ம இஸ்லாம் என்கிற மதத்தை எடுத்துக்கலாம். இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா 5 வகையாக அது பிரிச்சிருப்பாங்க. ஒன்று இறை நம்பிக்கை, 2வது தொழுகை. அதாவது இறை நம்பினா மட்டும் பத்தாது, அவனுக்காண்டி நம்ம இறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காண்டி நம்ம அவனை நினச்சி நம்ம உடம்பாசித்து தொழுகிறது. அடுத்து 3வது நோன்பு அப்படின்னு வச்சுருப்பாங்க. நோன்புன்னா பட்டினி கிடக்கிறது இல்லை, தன்னை உணர்றதுக்காக வேண்டியும் தன்னிடமுள்ள பொருள்களை நம்ம உடம்புலேருந்து எல்லாத்தையுமே கருவம் அது நம்மளுடைய வேகம் வீரத்தெல்லாம் இறக்குறதுக்காண்டி அந்த நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்புறம் ஜக்காத்து, பரந்த மனப்பான்மை, எல்லாத்தையுமே தானம் கொடுக்கறது. எதை தானம் கொடுக்கறது? எல்லாத்தையுமே தானம் கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு நிலையை தான் ஜக்காத்து அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து புனித பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி போகிறதுக்காண்டி எல்லாத்தையும் திறந்து விட்டு புனித பயணம் மேற்கொள்கிறது. இந்த மாதிரி 5 இருக்கும். இதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரம். பதஞ்சலி யோக சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது 8 அங்கங்களாக பிரிக்குது. அதாவது நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதானம் 8 அங்கங்களாக பிரித்து 199 சூத்திரமாக அந்த மனசை பிரித்து வச்சிருக்கு. இந்த 199 சூத்திரத்திலையும் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் நம்ம அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம விட முடியாதனால ஒவ்வொரு சூத்திரம் என்ன சொல்கிறதுனா, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆசையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய அகங்காரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சித்தத்தை எப்படி நம்ம புரிகிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த 199 சூத்திரத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுது. இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னா நம்ம ஜீவனையும் நம்மளுடைய சிவத்தன்மை, அதாவது நம்மளுடைய உணர்வையும் பற்றி பேசுது. வைஷ்ணவ சித்தாந்தத்தை எடுத்தோம்னா இந்த சித்தாந்தங்களோட எப்படி நம்மளை சந்தோஷம் எங்கே வாழ வச்சு நம்ம வாழ்கிறது பூமியில் அப்படிங்கிறத வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு மதங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் அந்த மனிதன் எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டின் மதத்தை எடுத்துக்கலாமே. அவர் அவரே தன்னை சிலுவையில் தன்னைத்தானே அவர் கொடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் ஓடி இருக்கலாம், அந்த மன்னன் சிரச்சேதம்ங்கிறப்போ தப்பிச்சிருக்கானா, அவர் தப்பிக்கலை. அதாவது அந்த மக்களுக்காண்டி தன்னையே என்ன பண்ணுறாரு, அர்ப்பணிக்கிற மாதிரி, தன் ரத்தத்தையே அர்ப்பணிக்கிற மாதிரி. அது என்னென்னா தன்னையே அர்ப்பணிக்கிறது, தானே சரணாகதி அடையிறது. அதுதான் எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய சரணாகதியைத்தான் அது பேசுது. ஆனால் மதங்கள் கோட்பாடுகளில் மனிதர்களுடைய சஞ்சலத்திலையும் மனிதர்களுடைய அகங்காரத்திலையும் மதங்களை வச்சே சண்டை போட்டுக்கிட்டு மதங்களை வச்சே பிரிச்சுக்கிட்டு அது எல்லாமே சொல்கிறத உள்நோக்கி போய் பார்த்தோம்னா எல்லாத்தையும் விட சொல்லுது. ஆனால் மதங்கள் மூலமாக சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம முக்தி நிலையை அடையிறதை விட்டுட்டு பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பல குரூப்புகள். இதனால தான் நம்ம முக்தி நிலையை அடைய முடியல. ஸோ முக்தி நிலையை அடையணும்னா முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்றது. அதுக்கப்புறம் தான்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறது. தான்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எப்படி நம்ம அதை டொனேட் பண்ணுறது, வெளியில் நம்ம அதை எப்படி தர்மம் பண்ணுறது, எப்படி அதை நம்ம விட்டு விலகிறது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் கணக்கு பண்ணால் தான் ஒரு மனிதனுடைய முக்தி பாதையானது நிஜமாகவே திறக்கும். சும்மா ஒன்றுக்கு ஒன்று காரணம் சொல்லிக்கிட்டு, உணவில் ஒரு வித்தியாசம் சொல்லிக்கிட்டு, உடையில் ஒரு வித்தியாசம் சொல்லிக்கிட்டு, உணர்வில் ஒரு வித்தியாசம் சொல்லிக்கிட்டு, மதங்களில் ஜாதிகளில் அதில் இதில் எல்லா வித்தியாசம் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் ஆன்மீக பாதையில் பட்டையை அடைச்சிக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் அது முக்தி நிலை இல்லை. அது ஒரு வேஷம், அது ஒரு என்ன சொல்கிறது, அது நீங்களே புரிஞ்சுக்குங்க அது என்ன அப்படிங்கிறது. அது உண்மை கிடையாது. ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இதுதான் அது இல்லை. முதல்ல நம்மளை உணரணும், வாட் வி ஆர் அப்படிங்கிறத உணர்ந்தால் மட்டுமே நம்மளால் இந்த முக்திங்கிற பாதைக்கு போக முடியும். ஏன் இந்த சுவாதிட்டான சக்கரம் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா, முக்தி நிலையை சுவாதிட்டான சக்கரம் தான் முக்தி நிலைக்கும் வழிவகுக்கும். ஏன்னா அங்கே தான் குரு இருக்கிறாரு, குரு லிங்கமே அங்கே தான் இருக்குது. அதனால் இப்போ ஒவ்வொரு சக்கரங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கும். இப்போ மூலாதாரம்னா ஆச்சார லிங்கம், சுவாதிட்டானம்னா குருலிங்கம், மணிபூரகம்னா சிவலிங்கம், இப்போ நம்ம அநாகத சக்கரம்னா சங்கம் லிங்கம்னு சொல்லிட்டு 8 லிங்கம் இருக்குது. இதில் 2வது சக்கரத்தில் தான் குருலிங்கம் சொல்லக்கூடிய மனிதன் தன்னுடைய அறிவு நிலையவும் புத்தி நிலையவும் தன்னுடைய உணர்வோடு கலந்து பார்க்க நிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால்
இந்த 2வது சக்கரமான சுவாதிட்டானத்தில் இருக்குது. ஸோ இந்த சுவாதிட்டான சக்கரங்கிறது ரொம்ப 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 முக்கியமான சக்கரம். ஏன்னா அதில் தான் முதல் விஷயமாக நம்மளை உறவு இல்லைன்னா உணர்வு இல்லைன்னா காமம் முதல்ல அதுதான் நம்மளை என்ன பண்ணுது இழுத்து இந்த பூமியில் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கலைக்கிறது? சாஜியின் முக்தி பாதை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இது எல்லா விஷயங்களையுமே பேசவும் எழுதவும் உள்ளோம். இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணால் ஒவ்வொரு ஆதாரங்களிலிருந்தும் எப்படி நம்மளை விடுவிக்கிறதுங்கிறத அந்த மூல சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தருவோம். இது எப்படி அப்படின்னு சொன்னால் இது ஒரு நம்மளுடைய அர்ப்பணிப்பு காட்சி. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது தனித்து வாழ்கிறதில்ல, குடும்ப வாழ்க்கையோடு இருந்துக்கிட்டு இது ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி நம்மளை தனித்தன்மையாக அதில் இருந்துக்கிட்டு அதில் பற்று இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இந்த வகுப்புகளில் நம்ம சொல்லித்தருவோம். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.